தற்போது கிடைத்துள்ள ஒரு அண்மை செய்தி. சட்ட ஒழுங்கு வெண்டிலேட்டரில் உள்ளது என உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பிரச்சாரத்தில் வாக்கு கேட்பதற்கான டூலாக குழந்தைகளை பயன்படுத்திய முதலமைச்சர் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் கவனம் இல்லை என கூறியுள்ளார். ஆட்சி அமைத்து ஒரு மாதத்திற்கு மேலாகியும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் புவனேஸ்வரி. கும்மிக்குண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது பதிவில் கும்மிக்குண்டி அருகே 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து புதரில் வீசப்பட்டதில் அக்குழந்தை உயிரிழந்தது அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன். இந்த கொடூர் சம்பவத்தில் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை உடனடியாக கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், ஒரு காலத்தில் வட மாநிலங்களில் நடந்ததாக செய்திகள் மூலம் அறிந்த அந்த குற்ற சம்பவங்கள் தற்போது தமிழ்நாட்டில் தினசரி நிகழ்வாக மாறி வருவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு நிலைமை எவ்வளவு மோசமடைந்துள்ளது என்பதை காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரங்களில் குழந்தைகளை பயன்படுத்தியதாக முதலமைச்சரை விமர்சித்த அவர், குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசு தொடர்ந்து தோல்வியடைந்து வருகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம், ஆலந்தூரில் கட்சி பிரமுகர் ஒருவர் பெண்ணிடம் அத்துமீறியதாக எழுந்த புகார், சிவகங்கையில் பெண் காவலருக்கே பாலியல் தொல்லை ஏற்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல நிகழ்வுகளை சுட்டிக்காட்டிய அவர், தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் இருக்கும் அளவுக்கு சீரழிந்துள்ளது என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதத்திற்கு மேலாகியும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் குற்றங்களை கட்டுப்படுத்தும் வகையில் மாநில அளவில் உயர்நிலை காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை முதலமைச்சர் உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும், மண்டலம் மற்றும் மாவட்ட அளவிலான காவல்துறை அதிகாரிகளுக்கு குற்றத்தடுப்பு தொடர்பான கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுமானால் கட்சி தலைமையின் அனுமதியை பெற்று மக்களை திரட்டி வீதியில் இறங்கி போராட்டங்களை முன்னெடுக்கும் திமுக தயங்காது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புவனேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.